நாட்கள் நீங்கள் வருவீர்கள் என்றால் verse 15 onwards if you read, 15ஆம் வசனம் துவக்கி நீங்கள் வாசிக்கும்போது we read the offering of the first fruit, இங்கே முதல் கட்டை கொண்டு வரக்கூடிய ஆசரிப்பு என்று நீங்கள் வாசிக்கின்றீர்கள். 15வது வசனம். And then you read the new grain offering. நீங்கள் அதற்கு பின்பதாக நீங்கள் ஒரு புதிய தானியம் 16வது வசனத்திலே the new grain offering, புதிய போஜன பலியின் செலுத்தக் கடவீர்கள். so first fruit and the new grain, two offerings are there. அங்க இரண்டு பலிகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. Now I don't take time to read the whole Leviticus 23 again, that consumes time. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் முழுவதும் நான் வாசிக்க போவதில்லை, இது மீண்டும் அதிகமான நேரம் எடுக்கும். Now if you understand from that chapter, go home and read it. அந்த அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அதில் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது when do they offer the first fruit? எப்பொழுது அவர்கள் முதல் பலன் பண்டிகையை ஆசரித்தார்கள்? On a day after the Sabbath. ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள். That is the first day of the week. அதுதான் வாரத்தின் முதல் நாள். On a particular first day of the week after a Sabbath. அந்த குறிப்பிட்ட நாளான வாரத்தின் முதல் நாளிலே ஓய்வு நாளுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய அந்த நாளிலே ஆசரித்தார்கள். You will offer the first fruit. நீங்கள் முதல் பலன்களின் காணிக்கை கொண்டு வருகின்றீர்கள். Leviticus 23 explains that. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் விளக்கிச் சொல்கின்றது. And that was observed by the Jews. அது யூதர்கள் பின்பற்றி ஆசரித்து வருகின்றார்கள். And all what the law was telling them to do was a foreshadow of what is to come in the New Testament. நியாயப்பிரமாணம் என்னவெல்லாம் சொல்லி அதனை ஆசரித்து வந்தார்களோ அவைகள் அனைத்துமே புதிய ஏற்பாட்டில் என்ன வருகின்றதோ அதனுடைய நிழலாட்டமாய் அமைகின்றது. This first fruit offering went on in the temple on the first day of the week. இந்த வாரத்தின் முதல் நாளிலே இந்த முதல் பலன்களுடைய பண்டிகையானது கோவில் இந்த தேவாலயங்களிலே தொடர்ந்து நடைபெற்று வந்தது. Once a year. வருஷத்திற்கு ஒரு முறை. And when you come to the New Testament, பின்பதாக நீங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்றீர்கள். the Lord Jesus rose from among the dead. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுகின்றார். When was it? அது எப்பொழுது? On the first day of the week. அது வாரத்தின் முதல் நாளில். On the first day of the week, வாரத்தின் முதல் நாளில் rose from among the dead. அந்த மரித்தோரிலிருந்து அவர் உயிர்த்தெழுகின்றார். Mark chapter 16 and verse 9 we read that. மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அதை வாசிக்கின்றோம். And what do we read about the Lord Jesus? அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன வாசிக்கின்றோம்? He rose as the first fruit from among the dead. அந்த மரித்தோரிலிருந்து முதல் பலனாய் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வாசிக்கின்றோம். You remember that? நினைவிருக்கின்றதா? First fruit from among the dead. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த முதல் பலன். So the day of the Lord's resurrection as the first fruit from among the dead, அது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததான கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதல் was exactly the first day of the week. In the Old Testament they used to offer the first fruit offering. பழைய ஏற்பாட்டிலே முதல் பலன்களினுடைய பண்டிகை எப்பொழுது அதனுடைய காணிக்கை செலுத்துகின்றார்களோ அதே நேரத்தில் தானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததும் அந்த வாரத்தின் முதல் நாளுமாய் அமைகின்றது. And then you read in Leviticus 23, பின்பதாக நீங்கள் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது from the first fruit offering, முதல் பலன் காணிக்கையிலிருந்து பின்பதாக count of 7 Sabbaths. 7 ஓய்வு நாளை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். 7 Sabbaths means 7 into 7 49 days. 7 ஓய்வு நாள் என்று சொன்னால் 7 into 7 49. And the day after the 7th Sabbath, அந்த 7ஆம் ஓய்வு நாளின் பின்பதாக அடுத்த நாள், that means the day after the 49th day, என்று சொன்ன 49ஆம் நாளுக்கு பிந்தைய நாள் அடுத்த நாள், the 50th day, 50ஆம் நாள் வருகின்றது. again the first day of the week, அதுவும் வாரத்தின் முதல் நாள். you offer the new grain. நீங்கள் புதிய தானியத்தின் காணிக்கை செலுத்துகின்றீர்கள். And in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே on the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே, exactly the same 50th day that you read in Leviticus 23, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற அதே 50ஆம் நாளில் the Holy Spirit came upon the church. பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல் இறங்குகின்றார். It was a new experience. அது புதிய அனுபவமாக இருக்கின்றது. The world had never seen such an experience. உலகம் இதுகாரம் அதுவரைக்குமான அனுபவத்தை சந்தித்ததே இல்லை. That is where the whole concept of worship changed in the New Testament church. அதிலிருந்து தான் அந்த ஆராதனையினுடைய புதிய ஏற்பாட்டினுடைய சபைகளில் பின்பற்றி வருகின்ற ஆராதனையின் முறைமைகள் முற்றிலுமாய் மாறுபடுகின்றது. Beloved, the first day of the week has got its own importance. பிரியமானவர்களே, வாரத்தின் முதல் நாள் என்று சொல்வது அதற்கான முக்கியத்துவம் பெறுகின்றது. The Old Testament, the first fruit offering, பழைய ஏற்பாட்டிலே முதல் பலன்களினுடைய காணிக்கை, which was culminated in the resurrection of Christ as the first fruit from among the dead. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தான கிறிஸ்து என்று சொல்கின்ற அந்த முதல் பலன்களின் மூலமாய் அது நிறைவு பெறுகின்றது. The day of Pentecost or the 50th day, பெந்தெகோஸ்தே நாள் அல்லது 50ஆம் நாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த new grain offering, அது புதிய தானியத்தை செலுத்தக்கூடிய அந்த which நாள், culminated in the Holy Spirit coming and living in the church with a new experience. பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளாக இறங்கினவராக புதிய அனுபவத்தோடு கூட அங்கே ஜீவிக்கின்ற அனுபவம் அங்கே காணப்படுகின்றது. The resurrection of the Lord Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் on the first day of the week, வாரத்தின் முதல் நாளிலே, that was very important. அது மிக முக்கியமானது கர்த்தருக்காக. The apostles gathered to break bread on the first day of the week. வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிட்கும்படியான சீஷர்கள் கூடி வருகின்றார்கள்.
See, one day in a week is important for God. வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருக்கு மிக முக்கியத்துவம் வாய்கின்றது. From the creation. சிருஷ்டிப்பு துவங்கி, I said in the Jewish tradition the time started at 6 p.m. to 6 p.m. மாலை 6 மணி முதல் அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்குமாக யூதர்களுடைய பாரம்பரியத்திலே அந்த நாள் கணக்கு சொல்லப்படுகின்றது என்று சொன்னேன். There is a justification for that. அதற்கென்றும் ஒரு நியாயம் உண்டு. If you read the creation, சிருஷ்டிப்பை நீங்கள் வாசிக்கும்போது we see the evening and the morning and the second day, the third day, the fourth day. நீங்கள் அங்கே வாசிக்கும் பொழுதும் இரவும் பகலுமாக கடந்து சென்று இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் என்றெல்லாம் நீங்கள் வாசிக்கின்றீர்கள். But when it came later to the New Testament time, ஆனால் பின்பதாக நீங்கள் புதிய ஏற்பாட்டிற்குள் வரும்போது the Sabbath was the day which was reserved for the Lord. ஆனால் ஓய்வு நாள் என்று சொல்வது கர்த்தருக்கென்று ஆசரிக்கப்படுகின்ற அந்த பரிசுத்தமான நாள். The resurrection of the Lord, the law was culminated, completed, and the first day becomes important. அந்த நாளிலே கர்த்தர் உயிர்த்தெழுகின்றார். அந்த நாளிலே நியாயப்பிரமாணமானது பூர்த்தி செய்யப்படுகின்றது. அங்கே முதல் நாள் துவங்கமாகின்றது. So the reasoning for gathering to break bread on the first day of the week is very, very scriptural. ஆகவே வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிற்கும்படிக்கு கூடி வருவது மிக மிக வேதத்தை சார்ந்து காணப்படுகின்றது. Whether you do it on other days or not, மற்ற நாட்களில் நீங்கள் செய்கின்றீர்களோ இல்லையோ, that is not my problem. அது என்னுடைய பிரச்சனை அல்ல. That is not the apostolic pattern. அது அப்போஸ்தலனுடைய நடவடிக்கைகளும் அல்ல. But the apostolic pattern and the scriptural teaching is the first day of the week. அப்போஸ்தலனுடைய அவர்கள் பின்பற்றி வந்ததும் அவர்கள் போதித்ததுமான இருக்கக்கூடிய விஷயம் வாரத்தின் முதல் நாளாய் காணப்படுகின்றது. On a Sunday morning, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே when we break bread here, நாம் இங்கே அப்பம் பிற்கும் நேரத்தில் we know our counterparts or the other children of God assemblies in the American continent, அமெரிக்க தேசத்திலே அல்லது நம்முடைய மற்ற புறத்தில் இருக்கக்கூடிய பூமியின் மற்ற புறத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய சபைகள், for them it is Saturday evening. அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலையாக இருக்கின்றது. Still sleeping. அவங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. When you come on a Sunday evening, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலைக்கு வரும்போது the brother in the American continent will start breaking bread. அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அப்பம் பிற்கும்படிக்கு துவங்குவார்கள். On a Sunday morning when we break bread here, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்கே அப்பம் பிற்கும் நேரத்தில் the brethren in the Australian continent, ஆஸ்திரேலியா தேசத்திலே கண்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், they would have finished breaking of bread and having their lunch or finished their lunch. ஏற்கனவே அவர்கள் அப்பம் பிட்டு முடித்துவிட்டு தங்களுடைய மதிய உணவிற்காக இருப்பார்கள். So globally if you think like that, ஆகவே உலகம் முழுவதுமாக அல்லது பூமியின் ரேகை முழுவதுமாக நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது one day in a week, வாரத்தில் ஒரு நாள், the first day of the week, வாரத்தின் முதல் நாள், 24 hours, 24 மணி நேரங்கள், somewhere in some corner of the world the Son of God who was slain for us is being remembered. உலகத்தினுடைய எந்த மூலை ஏதோ ஒரு மூலையிலே நீங்கள் சிலுவையில் மரித்ததான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நினைவு கூறப்படுகின்றார். That is how God has designed the creation of the day. அப்படிதான் கர்த்தர் அந்த நாளினுடைய சிருஷ்டிப்பை வடிவமைத்திருக்கின்றார். One day in a week, வாரத்தில் ஒரு நாள், one day out of 7 days, 7 நாட்களிலே ஒரு நாள் exclusively reserved for Lord. குறிப்பிட்ட கர்த்தருக்கென்றும் நேர்த்தியாய் வைக்கப்பட்டிருக்கின்றது. And in the New Testament church, புதிய ஏற்பாட்டு சபையிலே round the clock on that day, in some corner somewhere in the world, the Lord Jesus Christ is being remembered. அந்த 24 மணி நேரம் முழுவதுமாக ஏதோ ஒரு உலகத்தினுடைய மூலையிலே ஏதோ ஒரு இடத்திலே அவர்கள் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை நினைவு கூர்ந்து வருகின்றார்கள். It is not a small thing to gather on the first day of the week. வாரத்தின் முதல் நாளிலே கூடி வருவது என்றும் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. It is the design of God. அது கர்த்தருடைய வடிவமைப்பாய் காணப்படுகின்றது. It is the plan of God. கர்த்தருடைய திட்டமாய் காணப்படுகின்றது. If you say these brethren are so dogmatic, only on Sunday we should break bread. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சகோதரர் சபைகள் சொல்கின்றார்கள் என்று நீங்கள் உறுதியாய் சொல்கின்றார்கள் என்று நீங்கள் சிந்தித்தால், go by the apostolic pattern. அப்போஸ்தலருடைய வழிமுறைகளின்படி நாம் போகின்றோம். So first day of the week is very, very important. வாரத்தின் முதல் நாள் என்று சொல்வது அங்கே மிக முக்கியத்துவம் இருக்கின்றது. Don't try to evade that. அதனை நீங்கள் ஒருபோதும் தவிர்க்க அல்லது மீறி நடக்க வேண்டாம். Now fifthly, ஐந்தாவதாக the participation in the breaking of bread. அப்பம் பிற்குதலிலே இருக்கக்கூடிய பங்கு பெறுதல். With the remembering mind. That's what the Bible says. வேதம் சொல்கின்றபடியாக நினைவு கூர்தலின் சிந்தனையோடு கூட. 1 Corinthians 11:24-25 we already mentioned that. We do this in remembrance of him. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எல்லாம் நாம் வாசிக்கின்றோம். ஏற்கனவே சொல்லிவிட்டோம், என்னை நினைவு கூறும்படி இதனை செய்யுங்கள் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. But the person who is breaking bread, ஆனால் அப்பம் பிற்கின்ற அந்த நபர், how he should do that? அவர் அதனை எப்படி செய்ய வேண்டும்? 1 Corinthians 11 explains that. 1 கொரிந்தியர் 11 அதனை விளக்குகின்றது. Each one of you should examine himself. உங்களில் ஒவ்வொருவனும் தன்னை தானே நிதானித்து அறிய கடவன். Don't participate or break bread in an unworthy manner. நீங்கள் அஜாக்கிரதையாக நீங்கள் ஒருபோதும் அப்பத்தில் பங்கு பெற வேண்டாம். In our assemblies we make a big issue and talk a lot about the qualification of the person who gives thanks, isn't it? இந்த அப்பத்திற்கு நன்றி சொல்கிறவர்களை பற்றியும் அதனுடைய தகுதிகளை பற்றியும் அதிகமாக நாம் பெருமையாக அல்லது அதிகமான மேன்மையாக பேசுகின்றோம் அல்லவா? Who gave thanks? யார் நன்றி சொன்னாங்க?
We make a big issue out of it. அதிலிருந்து பெரிய பிரச்சனையை கிளப்புகின்றோம். But the Bible does not talk about anything specially about the one who gives thanks. ஆனால் அந்த அப்பத்திற்கென்று நன்றி சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி வேதம் மிக அதிகமாக சொல்லுகின்றதில்லை. But the Bible talks about the qualification or the quality of the person who participates. ஆனால் அதிலே பங்கு பெறுகின்ற அப்பம் பிட்கின்ற நபரை குறித்து அந்த தனி நபரை குறித்து வேதம் அதிகமாய் மிக நிபந்தனையோடு கூட சொல்கின்றது. Doctrinally or scripturally speaking, உபதேசமாகவோ அல்லது வேதத்தின் ரீதியாக நாம் பேசுவோம் என்று சொன்னால், anyone who is qualified to participate is qualified to give thanks. அதிலே அப்பம் பிட்கும்படிக்கு தகுதி பெற்றிருக்கின்ற நபர்கள் யாராக இருப்பினும் அவர்களும் அதற்கு நன்றி சொல்வதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். But ஆனால் this is a service, this is an ordinance which we revere. இந்த குறிப்பிட்ட ஆசரிப்பானது மிக பயபக்தியோடு கூட செய்யப்பட வேண்டியது. It is not a child play. அது ஒரு சிறுவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு அல்ல. It is not a small thing. அது ஒரு சிறிய விஷயம் அல்ல. It is a reality. அது உண்மையாய் இருக்கின்றது. So ஆகவே the matured people, the elderly people, they do it because we honor that service. மூத்த சகோதரர்கள் அதனை செய்கின்றார்கள், பக்குவம் நிறைந்த சகோதரர்கள் அதனை செய்கின்றார்கள். ஏனென்றால் அதனை நாம் கனம் கொடுக்கின்றோம். That is not a doctrine. அது உபதேசம் அல்ல. That only the elder should give thanks. மூப்பர்கள் மட்டுமே அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பது. But we don't make it so light that anybody can do it anyway. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எளிதாக நாம் அதனை மாற்றுகின்றதில்லை. That is the practice. அது ஒரு நாம் பின்பற்றி வந்த நடைமுறை விஷயமாகும். So all that I want to say here is, நான் சொல்ல விரும்புகின்ற எல்லா விஷயம் என்னவென்றால், so the breaking is not that one man coming and breaking it into two. இந்த அப்பம் பிட்பது என்று சொல்வது ஒரு நபர் வந்து அப்பத்தை இரண்டாக பிட்பது என்று அர்த்தம் அல்ல. That is already done by the Lord. அது ஏற்கனவே கர்த்தரால் செய்யப்பட்டாயிற்று. His body is already broken. அவருடைய சரீரம் ஏற்கனவே உடைக்கப்பட்டாயிற்று. He has already blessed us and given to us. அவர் ஏற்கனவே ஆசீர்வதித்து நமக்கென்று பிட்டு கொடுத்து விட்டார். We only thank him for what he has done. அவர் என்ன செய்தாரோ அதற்கென்று நாம் நன்றி சொல்கின்றோம். And which is the actual breaking? அப்பம் பிட்குதல் என்று சொல்லும்போது உண்மையான அப்பம் பிட்குதல் என்ன? Every one of us are breaking. ஒவ்வொரு நபர்களும் நாம் பிட்கின்றோம். When the bread comes to us, அந்த அப்பம் நம் மண்டையில் வரும் நேரத்தில் I break. நான் பிட்கின்றேன். For convenience sake we may break it into 2 or 4 and pass it in different plates. சௌகரியத்திற்காக நாம் இரண்டாவது மூன்றாக அந்த அப்பத்தை நாம் பிரித்து நாம் அங்குமிங்குமாக அனுப்புகின்றோம். But it is one bread. ஆனால் அங்கே ஒரே அப்பமாக இருக்கின்றது. But when it comes to me, ஆனால் என் அண்டைக்கு அந்த அப்பம் வரும்போது I break. நான் பிட்கின்றேன். It goes to him. அவரிடத்தில் செல்லுகின்றது. He breaks. அவர் பிட்கின்றார். Everyone breaks. எல்லா நபர்களும் பிட்கின்றார்கள். That is breaking. அதுதான் பிட்குதல் என்பதாகும். Every one of us break. ஒவ்வொரு நபரும் அதிலே பங்கு பெறுகின்றார்கள். Understand this concept. இந்த குறிப்பிட்ட சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். So who breaks? Every believer who participates is breaking. பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு சகோதரரும் சகோதரியும் அதிலே For பிட்கின்றார்கள். my sake the Lord's body was broken. எனக்காகவே கர்த்தருடைய சரீரம் அங்கே பிட்கப்பட்டிருக்கின்றது. That is why we say do this with absolute reverence. அது நிமித்தமாகத்தான் இதை முழு பயபக்தியோடும் செய்ய கடவீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. Beloved, let us come and do this with a prepared heart. பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை மிக ஆயத்தமான இதயத்தோடு கூட வந்து நாம் செய்வோம். Let us not take it lightly. இதனை மிக எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். It is something that the Lord has entrusted very mandatorily his disciples should remember. தன்னுடைய சீஷர்கள் மிக கட்டாயமாய் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மிக நிபந்தனையோடு கூட சொல்லி இருக்கின்ற ஒரு விஷயமாய் அமைகின்றது. Let me conclude this session here. இந்த செய்தியை இங்கே நான் நிறைவு செய்யட்டும். We saw 5 factors. இங்கே நாம் 5 சத்தியங்களை பார்த்தோம். It is the commandment of the Lord. அது கர்த்தருடைய கற்பனையாக இருக்கின்றது. It is remembering the Lord. அது கர்த்தரை நினைவு கூறுதல். It is apostolic pattern. அது அப்போஸ்தலனுடைய வழிமுறையாக It இருக்கின்றது. is to be done on the first day of the week. அது வாரத்தின் முதல் நாளில் செய்யப்பட வேண்டும். And it has to be participated with a prepared heart. ஆயத்தமான இதயத்தோடு கூட அதில் பங்கு பெற வேண்டும். Don't make it light. அதை ஒருபோதும் எளிதாக சாதாரணமாக மாற்ற Don't வேண்டாம். forsake it. அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். Wherever you are, எங்கே இருந்தாலும் make sure on the first day of the week you join the saints to break bread. வாரத்தின் முதல் நாளிலே பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து அப்பம் பிட்கும்படிக்கு நீங்கள் கூடியிருக்க வேண்டும். Unless it is humanly impossible, which God understands, மனித ரீதியாக ஒன்றுமே இயலாவே முடியவில்லை என்று சொல்லும் நேரத்தில் கர்த்தர் அதனை புரிந்து கொள்வார். don't skip it. அதனை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். Don't say today I don't have mood, I won't go. இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லைங்க, நான் போக மாட்டேன் அப்படினா சொல்ல It's not a வேண்டாம். question of mood. அது நம்முடைய சிந்தையை பொறுத்தல்ல. Everyone has to do it. எல்லா நபர்களும் அதனை செய்ய வேண்டும். So every week, ஒவ்வொரு வாரமும் let us prepare ourselves, நம்மை நாமே ஆயத்தம் செய்வோம். come to his presence, அவருடைய சன்னிதானத்துக்கு வருவோம். and remember the Lord along with the body of Christ, the local church. இங்கே ஸ்தல சபையாக இருக்கக்கூடிய கர்த்தருடைய சரீரத்தோடு கூட சேர்ந்து அனைவரோடும் கூட சேர்ந்து நாம் அவரை நினைவு கூறுவோம். And as we learn the doctrine, நாம் அந்த சத்தியத்தை படித்து வரும் நேரத்தில் breaking of bread is one important aspect which the brethren assemblies right from the beginning
gave most importance. சகோதர சபைகள் துவக்கத்திலிருந்தே மிக முக்கியமாய் கருத்தில் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அல்லது விஷயங்களில் ஒரு விஷயமாக இருப்பது இந்த அப்பம் பிட்கிறதனுடைய விஷயமாய் அமைகின்றது. Let us not take it away. அவைகளை ஒருபோதும் நாம் தவிர்த்து அல்லது எடுத்து போட வேண்டாம். Let us not reduce the value of it. அதற்கென்று கொடுக்கப்படுகின்ற மதிப்பை நாம் குறைத்து போட வேண்டாம். Let us continue with the same seriousness to that. அதே முக்கியத்துவத்தோடு கூட அதே பயபக்தியோடு கூட நாம் செய்து நிறைவேற்றுவோம். May God's name be glorified. தேவநாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. Thank you. நன்றி.